கடந்த காலங்களில் இது போன்ற மன்னர்களாட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட நம்முடைய நாட்டின் பொக்கிஷமான 1000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட திருக்கோயில்களை பாராமுகமாக இருந்த காலங்கள் மாறி இன்றைக்கு 274 திருக்கோயில் எடுத்துக்கொள்ளப்பட்டு 47 திருக்கோயில்கள் இதுவரையில் குடமுழுக்கு நடத்தப்பட்டிருக்கின்றன. இந்த பணிகள் மேலும் விரிவுபடுத்தப்பட்டு குடமுழுக்கு திருப்பணிகளுக்கு விரைவாக பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதுவரையில் நடைபெற்றிருக்கின்ற திருக்கோயில்கள் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு 2587 திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு முடிக்கப்பட்டிருக்கின்றன. வருகின்ற 16ஆம் தேதி மாத்திரம் 21 கோயில்களுக்கு குடமுழுக்கு நடைபெற இருக்கின்றது. இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் ஒரே நாளில் 98 திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு நடைபெற்றிருக்கின்றது. இதுவரையில் இந்து சமய அறநிலையத்துறை வரலாற்றில் இவ்வளவு அதிக எண்ணிக்கையில் குடமுழுக்கு நடைபெற்றது இந்த ஆட்சியில் தான் என்பதை நான் பெருமிதத்தோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போல் நிலமீட்பு என்றால் கடந்த 10 ஆண்டு கால ஆட்சியில் 3000 கோடி ரூபாய் அளவிற்கு கூட நிலங்கள் மீட்கப்படவில்லை. இந்த 3.5 ஆண்டு கால ஆட்சியில் 7171 கோடி ரூபாய் அளவிற்குள்ள மதிப்புள்ள நிலங்கள் மீட்கப்பட்ட ஒரு ஆட்சி இந்த ஆட்சி என்பதை பெருமிதத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் மாநில வல்லுநர் குழுவில் இதுவரையில் 11,261 திருக்கோயில்களுக்கு திருப்பணிக்கு உத்தரவிடப்பட்டிருக்கின்றது, அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் மொத்த பணிகள் என்று எடுத்துக்கொண்டால் 24,284 பணிகள் ரூபாய் 5,646 கோடி ரூபாய் செலவில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதில் ஒரு விசேஷம் என்னவென்றால் உபயதாரர்கள் கடந்த காலங்களில் திருக்கோயில்கள் பக்கம் திரும்பி கூட பார்க்கவில்லை. இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் உபயதாரர் நிதி என்று எடுத்துக்கொண்டால் 1,298 கோடி ரூபாய் 10,881 பணிகளுக்கு 1,298,18 லட்சம் கோடி ரூபாய்களை இந்த ஆட்சியில் தான் உபயதாரர்கள் வந்திருக்கின்றார்கள் என்பதை பெருமிதத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இதற்கு காரணம் உபயதாரருடைய நிதி முழுமையாக அவர்கள் எண்ணியபடி அந்த திருக்கோயிலுக்கு பயன்படுத்தப்படுகின்றது. இப்போது இங்கே பாலாலயம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சுந்தர விநாயகர் திருக்கோயில் கூட கமல விநாயகர் திருக்கோயில் கூட 90 லட்சம் ரூபாய் செலவில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இந்த பணிகளுக்கும் முழுமையாக உபயதாரர் நிதி என்பதையும் பெருமையோடு சொல்லிக் கொள்ளுகிறோம். உபயதாரர்களை பெருமைப்படுத்துகின்ற உபயதாரருடைய நோக்கங்களை உபயதாரர்கள் என்ன நேர்த்திக்கடனுக்காக திருக்கோயிலுக்கு திருப்பணிகளை மேற்கொள்ள நினைக்கிறார்களோ அதை முழுமையாக செய்து கொடுக்கின்ற ஒரு ஆட்சியாக திராவிட மாடல் ஆட்சி திகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளவு திருப்பணிகள், அதாவது 2500க்கும் மேற்பட்ட கோவில்கள்ல குடமுழுக்கு நடந்த போதிலும் திருப்பரங்குன்றம் பழனி கோவில்கள்ல தைப்பூசத்தை போக்குவரத்தான ஏற்பாடு செய்யல. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய துறைகளிலேயே இந்து சமய அறநிலைத்துறை தான் ஒன்றுக்கும் உதவாத துறைன்னு அண்ணாமலை நேற்று ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசியல் கட்சிகளில் எடுத்துக்கொண்டால் ஒன்றுக்கும் உதவாத தினந்தோறும் பொய்களையே புரட்டுகளையே அரசியலாக்கி கொண்டிருக்கின்ற ஒரு தலைவர் இருக்கின்றார் என்றால் நான் அண்ணாமலை என்று சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்து சமய அறநிலைத்துறை தான் அதனுடைய வரலாற்றிலேயே ஒரு காலத்தில் 10,000 பேர் தைப்பூசத்திற்கு கூடுகின்ற நிலை இருந்து இன்றைக்கு ஒரு நாளைக்கு 20 லட்சம் பேர், ஒரு நாளைக்கு 2 லட்சம் பேர் மக்கள் திரண்டு வருகின்றார்கள். 10,000 பேர் இருந்த காலத்தை மாற்றி இன்றைக்கு தைப்பூச திருநாளிலே அதிக அளவு மக்கள் கூடுகின்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது என்றால் போதிய வசதிகளும் இறை தரிசனத்திற்கும் தேவையான அடிப்படை வசதிகளையும் நிறைவேற்றிய அரசு என்பதால் தான் எங்குமே இந்த தைப்பூசத்தில் சிறு ஒரு அசம்பாவிதம் கூட நடைபெறாமல், சிறு அசம்பாவிதம் என்றால் மூச்சு திணறல் கூட ஏற்படாமல் ஒழுங்காக நிம்மதியாக அனைவரும் இறை தரிசனம் செய்தார்கள் என்றால் அது இந்த ஆட்சியில்தான். அண்ணாமலை கூறியது போல் கடந்த காலம் வேண்டும் என்றால் அப்படி இருந்திருக்கலாம். பழனியை பொறுத்தளவில் இன்றைக்கு 96 கோடி ரூபாய் செலவிலே முதல் மாஸ்டர் பிளான் பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. 2ஆம் மாஸ்டர் பிளான் பணிகளுக்கு நிலம் கையகப்படுத்துவதற்கு அரசின் சார்பில் 58 கோடி ரூபாயை 50 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்துவதற்கு அரசே பணத்தை ஒதுக்கி இருக்கின்றது. 2வது மாஸ்டர் பிளான் 136 கோடி ரூபாய் செலவிலே தயார் செய்யப்பட்டு வருகின்றன. திருச்செந்தூரை எடுத்துக்கொண்டால் 450 கோடி ரூபாய் செலவில் இன்றைக்கு திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதில் ஒரு பகுதியாக விற்பனை சீட்டு வழங்குகின்ற மண்டபம், அட்மினிஸ்ட்ரேஷன் பிளாக் போன்றவை நாளைய தினம் மாண்புமிகு தமிழக முதல்வர்
20 கோடி ரூபாய் செலவிலே முடிக்கப்பட்ட பணிகளை நாளைக்கு மக்கள் பயன்பாட்டிற்கு ஒப்படைக்கின்றார். இப்படி நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக திருக்கோயிலுடைய வளர்ச்சி எப்படி அடைந்து கொண்டிருக்கின்றதோ அதுபோல் பக்தர்களுடைய எண்ணிக்கையினுடைய வளர்ச்சியும் கூடிக்கொண்டே இருக்கின்றது. அந்த பக்தர்களுடைய தேவையை முழுமையாக நிறைவேற்றுகின்ற ஒரு அரசு இந்த அரசு. ஆன்மீகத்தில் தலையிட்டு அரசியலாக்க நினைக்கின்ற அண்ணாமலையின் கபட நாடகம் தமிழகத்திலே எடுபடாது. மாண்புமிகு தமிழக முதல்வர் உள்ளவரை அவருடைய கனவு பகல் கனவாகத்தான் முடியும். பிரக்யாராஜுக்கு நேற்று டெல்லியிலிருந்து புறப்பட்ட ஒரு 18 பயணிகள் டெல்லி ரயில்வே ஸ்டேஷன்ல கூட்ட நெரிசலுக்கு இறந்திருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? ஒரு ஆன்மீக தளத்துக்கு போற இடத்துல என்ன ஏற்பாடு? இது வடக்கிலே தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சம்பவம். அண்ணாமலைக்கு இவைகள் எல்லாம் கண்ணுக்கு தெரியாது, காதுக்கு கேட்காது. தமிழகத்திலே எங்காவது இப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தால் எவ்வளவு பெரிதாக ஊதி பெரிதாக்கி இருப்பார் என்பதை உங்கள் கவனத்திற்கே விட்டு விடுகிறேன், உங்கள் எண்ணத்திற்கே விட்டு விடுகிறேன். ஆகவே தமிழகத்தை பொறுத்தளவில் லட்சக்கணக்கான மக்கள் கூடுகின்ற கூட்டமாக இருந்தால் மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் முன்கூட்டியே துறை சார்ந்த அமைச்சர்கள் என்னையும் அந்த மாவட்டத்துடைய அமைச்சரையும் கலந்தாய்வு கூட்டங்களை நடத்தி கூடுகின்ற மக்களுக்கு ஏற்றார் போல் பாதுகாப்பு வசதிகளை ஏற்படுத்தி தருவதால் தான் அண்மையில் கூட திருவண்ணாமலையில் பௌர்ணமி தினத்தன்று 25 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் கூடிய போது கூட ஒரு சிறு அசம்பாவிதம் கூட இடம்பெறாமல் முழுமையாக பௌர்ணமி கார்த்திகை தீபத்தை முடித்து வைத்தோம். அதே போல் மலையில் கொப்பரை தேங்காய் ஏற்றுவதற்கு ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் பல்வேறு வகையில் கொப்பரை தீபம் இந்த ஆண்டு எரியுமா என்று பக்தர்கள் ஏக்கத்தோடு இருந்த போது எரியும் என்று உறுதியோடு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அறிவித்தார். அதே போல் கொப்பரை தீபத்தை ஏற்றி பக்தர்களுடைய மனதை கார்த்திகை தீப திருவிழாவை ஒளிமயமாக கொண்டாடிய அரசு இந்த அரசு. இவையெல்லாம் அண்ணாமலையின் எண்ணத்திற்கு செல்வதற்கு நியாயமில்லை. ஏனென்றால் அவருடைய எண்ணங்கள் முழுவதுமே கலங்கப்பட்டிருக்கின்றது. கள்ள எண்ணம் என்பதால் இது நிச்சயம் அவருடைய எண்ணத்திற்கு செல்லாது. அதை உங்களுடைய பேச்சுக்கே விட்டு விடுகிறேன். அந்த வெயில் காலம் தொடங்க போகுது. கோவில்ல பக்தர்களுக்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள்? ஏற்கனவே பெரிய திருக்கோயில்கள் சிறிய திருக்கோயில் என்று பாராமல் அதிகமாக பக்தர்கள் கூடுகின்ற இடங்களில் கயர் மேட் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. அதே போல் பல திருக்கோயில்களில் கட்டணம் இல்லாமல் மோர் வழங்கப்பட்டு வருகின்றது. அதே போல் பல திருக்கோயில்களில் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட்டு வருகின்றது. வெயில் காலம் தொடங்குவதால் நாளை மறுதினம் தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற இணை ஆணையாளர்கள், கூடுதல் ஆணையாளர்கள், துணை ஆணையாளர்கள், உதவி ஆணையாளர்கள், ஈஓ ஒன்றிலையில் இருப்பவருடைய கூட்டம் கூட இருக்கின்றது. அந்த கூட்டத்திலே முடிவெடுக்கப்பட்டு ஒரேடியாக வெயிலின் தாக்கத்தை பொறுத்து அந்தந்த பகுதிக்கு அந்தந்த திருக்கோயிலுக்கு வருகின்ற பக்தர்களின் எண்ணிக்கையை பொறுத்து அனைத்து வகையான வெயிலை தணிக்கின்ற பானங்கள் வழங்கப்படும். தம்பி ஒண்ணுமே கேட்கல, கேட்கட்டும். மோடி படம் வந்து கைவில கூட போட்டுப்பட்டதுனால முடக்கி இருக்கு. விமர்சனங்களை தாங்கிக் கொள்ள முடியாத அரசு ஒன்றிய அரசு. ஜனநாயகத்தில் பத்திரிகை துறை என்பது 4 தூண்களில் ஒரு தூண். ஆகவே எதிர்மறையான கருத்துக்களை ஏற்கக்கூடிய அரசு திராவிட மாடல் அரசாகத்தான் இருக்க முடியும். அவர்களுடைய வஞ்சனை, அவர்களுடைய ஓரவஞ்சனை, அவர்களுடைய அதிகார துஷ்பிரயோகம் இதிலிருந்து ஊடகத்துறை நண்பர்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும். பட்ஜெட் கொடுத்துட்டாங்க. பட்ஜெட் பொறுத்தவரை தமிழ்நாடு வந்து நிதி ஒதுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளுக்கு சொல்ற மாதிரியும், ஆனா வந்து லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணா 2-3% வரையும் பட்ஜெட்டுக்கு தமிழ்நாடுக்கு அதிகமா ஒதுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. இதுக்கு விவாதத்துக்கு யார் வந்தாலும் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்கின்ற அண்ணாமலை கூறுகின்ற கூற்றை எல்லாம் தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அவருடைய காலத்தில் தான் பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்ததாக அவர் சொல்லுகிறாரே தவிர அவருடைய காலத்தில் தான் மக்கள் பிரதிநிதிகள் நாடாளுமன்றத்திற்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பதை அவர் உணர வேண்டும். இப்படியே பொய்களையே தினந்தோறும் அறுவடை செய்து கொண்டிருந்தால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் முழுவதுமாக அந்த கட்சியை தமிழக மக்கள் ஓரம் கட்ட தயாராகி விடுவார்கள். திருப்பரங்குன்றம் மலையை காக்க சென்னையில வேல் யாத்திரை நடத்துறதுக்கு இந்து முன்னணி உயர்நீதிமன்றத்துல மனு தாக்கல் செய்திருந்தாங்க. இடத்தை மாற்றுறதுக்கு உயர்நீதிமன்றத்துல ஒரு கட்டி பேசியிருந்தாங்க. வேல் யாத்திரை சென்னையில அவசியமா? திருப்பரங்குன்றம் மலையுடைய என்ன முடிஞ்ச அந்த விவகாரத்தை இன்னும் அவங்க பெருசாக்குறாங்களா? அவர்களுக்கு தமிழகத்திலே எடுத்துக் கொள்ளுவதற்கான பிரச்சனைகள் எதுவும் இல்லை. ஒரு நேர்மையான சட்டத்தின் ஆட்சி தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கின்றது. எப்படியாவது மக்களிடையே பிளவினை ஏற்படுத்தி ஒரு பிளவு அரசியலை நடத்த வேண்டும் என்று முயற்சிக்கின்றார்கள். நேற்றைக்கு முன்தினம் மதுரை பெஞ்சிலே அழகான ஒரு அம்சமான
நாட்டினுடைய இறையாண்மைக்கு பாதுகாப்பு அளிக்கின்ற ஒரு தீர்ப்பினை நீதியரசர் வழங்கி இருக்கின்றார்கள். இந்த மண்ணை பொறுத்த அளவில் இது திராவிட மாடல் ஆட்சி. இங்கு இஸ்லாமியர்களுடைய பெருவிழா என்றால் பிரியாணியை பகிர்ந்து கொள்ளுகின்ற மக்கள், கிறிஸ்தவ பெருவிழா என்றால் கேக்கை ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்ளுகின்ற மக்கள், பொங்கல் திருவிழா என்றால் பொங்கலை ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்ளுகின்ற மக்கள், அதே போல் பௌத்த திருவிழா என்றால் ஹோலி பண்டிகையில் அனைவரும் கலரை பூசிக்கொண்டு வீதியிலே உலா வருகின்ற மக்கள், தீபாவளி திருவிழா என்றால் ஒருவருக்கு ஒருவர் இனிப்பினை பகிர்ந்து கொள்கின்ற மக்கள், சகோதரத்துவத்தோடு மாமன் மச்சான்லா வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த மண்ணில் பிரிவினைக்கு இடமில்லை. ஆகவே ஜாதியால், மதத்தால், மொழியால், சமயத்தால் பிளவுபடுத்துகின்ற இயக்கங்களுக்கு 2026 சட்டமன்ற தேர்தல் காத்துக் கொண்டிருக்கின்றது பதிலடி தருவதற்கு. 21 தேர்தல்ல எல்முருகன் தலைவராக இருக்கும் போது வேலையாட்டம் நடத்திருந்தாங்க திருத்தணி நோக்கி. இப்போ 26 தேர்தலை மையப்படுத்தி சென்னையில வேலையாட்டம் நடத்த இந்து முன்னணி பாஜக திட்டமிட்டு இருக்காங்க. இதை எப்படி நீங்க பாத்தீங்க? மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். முருகனின் அறுபடை வீடுகள் என்று எடுத்துக் கொள்ளப்படுகின்ற அறுபடை வீடுகளுக்கும் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் 817 கோடி ரூபாய் செலவில் திருப்பணிகளை மேற்கொண்டிருக்கின்றோம். சுமார் 96 திருக்கோயில்கள் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு முருகர் திருக்கோயில்களுக்கு மாத்திரம் குடமுழுக்குகள் திருப்பணிகள் நடைபெற்றிருக்கின்றன. இப்படி முருகனுக்கு அதிக முக்கியத்துவம் தருகின்ற ஆட்சி என்பதால் தான் அனைத்துலக முருகர் பக்தர் மாநாட்டை 26 நாட்டினுடைய பக்தர்கள் பங்கேற்ற ஒரு சிறப்புமிக்க மாநாட்டை நடத்தி காட்டிய பெருமை திராவிட மாடல் ஆட்சி கொண்டு. நீ வேலை கையிலே பிடித்து நடந்து வந்தாலும் சரி, அல்லது வேலை கையிலே எடுத்து ஓடி வந்தாலும் சரி, அல்லது வேலை கையிலே எடுத்து உருண்டு வந்தாலும் சரி, போலியாக காவடியை தூக்கி கொண்டு அண்ணாமலை போன்றோர் சுமந்து சென்றாலும் சரி, நிச்சயம் முருக பக்தர்கள் முருகனுக்கு பெருமை சேர்க்கின்ற ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய கரத்தைத்தான் வாக்காளர்கள் முருக பக்தர்கள் பலப்படுத்துவார்கள். நிறைய வந்துச்சேப்பா இன்னைக்கு அச்சாச்சப்பா. முருகன் கோயில் அந்த கோபுரம் வந்து ரொம்ப நாளா இல்ல, அது இப்போது ஏற்படுத்தி தரப்பட்டிருக்கின்ற அறங்காவலர் குழு முழு வேகத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. ஐஐடியுடைய ஒப்புதல் பெறப்பட்டிருக்கின்றன. எல்என்டி தான் அதற்குண்டான பணிகளை மேற்கொள்ளப்பட இருக்கின்றன. வெகு விரைவில் இந்த ஆண்டு இறுதிக்குள் அந்த படிகளை 365 படிகளை பக்தர்கள் ஏறி ராஜகோபுரத்தின் வழியாக சென்று முருகனை தரிசிக்கின்ற ஒரு நல்ல சூழ்நிலையை திராவிட மாடல் ஆட்சி ஏற்படுத்தி தரும்.